அன்பிற்குரிய மேசம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மேசராசி நண்பர்களுக்கு சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் நாள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறாரு. சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது விரய சனி காலம் ஆரம்பமாகுது. விரய சனி காலம் ஆரம்பமானால் 7.5 சனி தொடங்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொதுவாகவே மேசராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் 7.5 சனியாக வரப்போகிறாரு. இனி என்னவெல்லாம் பண்ண போகிறாரோ, எவ்வளவு கஷ்டங்களை கொடுப்பாரோ, என்ன சிரமங்களை கொடுக்க காத்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு அச்சம், பயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். சனி பகவானுக்கு பயப்படாதவர்கள் எவரும் இல்லை. அப்படி சனி பகவானுக்கு பயப்படுகின்ற பொழுது இங்கே ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறணும். சனி பகவான் நவகிரகங்களில் நீதிமான், கர்மகாரகன், தர்மகாரகன். சட்டத்துக்கு புறம்பாக என்ன செய்தாலும் அவர்களை தண்டிப்பார். நீதிக்கும் நேர்மைக்கும் சரியாக இருக்கின்றவர்களை தண்டிக்க மாட்டார். அப்படிங்கிற அமைப்பில் தான் சனி பகவான் செயல்படுவார். அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன, நம்ம என்னென்ன செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எதன் வழியாக பயணித்து எப்படியெல்லாம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம், மற்றவங்களுக்கு நம்ம எப்படி உதவி உபகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளால் மற்றவங்களுக்கு பயன் இருக்கா பயன் இல்லையா, இல்லை மற்றவர்களால் நமக்கு பயன் இருக்கா இல்லையா, யார் யார் மூலயமாக ஆதாயத்தை தேடுறோம், யார் யார் மூலயமாக துன்பங்களை விளைவிக்கின்றோம், என்னென்ன படுபாதகமான செயல்களெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம், நாம் பணம் பொருள் சம்பாதிக்கின்ற பொழுது நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறோமா, அதை நேர்மையான வழியில் செலவழிக்கிறோமா, நம்ம யாருக்கிட்ட பழகினாலும் துரோக பாதங்கள் செய்யாத அளவுக்கு மனசளவில் ஒரு உண்மைத்துவத்தோடு நம்ம பழகிறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு அதற்கான அளவுக்கு நமக்கு பலாபலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால் சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார், விரய சனி ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொல்லி மேசராசி நண்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்த அவர் 12ஆம் இடத்துக்கு வந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல நிம்மதியான உறக்கத்தையும் சந்தோஷத்தையும் போக சுகங்களை அனுபவித்து வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் செயல்பாட்டோடு இருந்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். எந்த அளவுக்கு வாழ்க்கையுடைய உச்சத்தில், பொருளாதாரத்தினுடைய உச்சத்தில் நம்ம போகணும் அந்த அளவுக்கு கொண்டு போய் வைப்பார். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பார். நல்ல மனிதர்களிட்ட சவகாசத்தை ஏற்படுத்துவார். மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களோடு நம்மளுடைய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வைப்பார். தீர்த்த யாத்திரைகள் போகும். ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப மன பக்தியோடு செய்வோம். ஏனென்றால் சனி பகவான் போய் அமரக்கூடிய வீடு கால புருஷனுக்கு 12வது வீடு மோட்சஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான இடம். நல்லதொரு இணக்கத்தை ஏற்படுத்துவார். சந்தோஷமே வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பு கொண்டு வந்துடுவார். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதையை சனி பகவான் கொடுத்துருவார். ஆக என்னதொரு பிரயாணமாக நாம் வெளியில் சென்றாலும் அந்த பிரயாணத்தின் மூலமாக ஒரு ஆதாயத்தை கொடுப்பார். நம்ம என்ன காரியத்துக்காக நம்ம ஒரு இடத்துக்கு பயணமாகிறோமோ அந்த பயணம் சிறப்புற வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் நமக்கு பலாபலனை கொடுத்து விடுவார். தூரதேச பயணங்களை மேற்கொள்ள வைப்பார். ஆனால் அதன் மூலமாக ஆதாயத்தையும் தருவார். நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார், கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். இப்படியாக 12ஆம் இடம் இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்து அவரே உங்கள் சுய ஜாதகத்தில் யோகாதிபதியாக இருந்துட்டால் மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும். சரிவுகளை சந்திக்க மாட்டோம், நிம்மதிகளை இழக்க மாட்டோம், பொருளாதாரத்தை இழக்க மாட்டோம், வேலைகளை இழக்க மாட்டோம், தொழில்துறையில் நஷ்டங்களை சந்திக்க மாட்டோம், பிள்ளைகள் வழியில் ஆதாயத்தை பார்ப்போம், பெற்றோர்கள் வழியில் ஆதாயத்தை பார்ப்போம், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆதாயத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு, ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய அமைப்பு, நல்ல நண்பர்கள், நல்ல சகவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படியாக பல விஷயங்களில் வந்து சனி பகவான் நமக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார். அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாம யோகத்திலேயோ கரணத்திலேயோ சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக கருணநாதனாக இருக்கின்ற பட்சத்தில் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அவயோகியை பெற்றவர்கள் மட்டும்தான்
கொஞ்சம் மனசங்கடப்படணும். சனி பகவானை யாரெல்லாம் அவயோகியாக பெற்றிருக்கின்றார்களோ அவருடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் கட்டாயம் அவங்க சிரமங்களை சந்திச்சுத்தான் தீர வேண்டும் அப்படிங்கிற எழுதப்பட்ட விதி. அப்போது அவயோகி சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்தால் என்னையா செய்வார்? ஃபஸ்ட்டு தூக்கத்தை இழக்க வைப்பார், நிம்மதியை சந்தோஷத்தை இழக்க வைப்பார். தேவையில்லாத பயணங்களை மேற்கொண்டு தேவையில்லாத விரைய செலவுகளை செஞ்சு தேவையில்லாத கடன்களை வாங்கி வரவுக்கு மீறிய செலவுகளை செய்து வறுமையின் கோட்டுக்கு கீழ்கோட்டுக்கு கீழே தள்ளிடுவார். மிகுந்த சிரமங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த சூழ்நிலையும் மேன்மையடைய முடியாத அமைப்பெல்லாம் இருக்கும். ஆக எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் ஐயா. எந்த வேலை செய்தாலும் அது பெர்ஃபெக்டாக எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. கடுமையாக உழைக்கிறேன், அதற்கான ஊதியம் இல்லை. நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ காத்திருக்கிறேன், நடக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி அரசியலில் மிகப்பெரிய சாதனையை பண்ணலான்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஒரு மிகப்பெரிய பதவியை பிடிச்சலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. மக்கள் செல்வாக்கை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. குடும்ப உறுப்பினர்கள்ட்டையே என்னுடைய செல்வாக்கை காட்டி வெற்றி பெற முடியலையா? உறவுகள் மத்தியில் கூட நான் தூக்கி வாரி வெளியே எறியப்படுறேன். என்னுடைய வாக்குவன்மைக்கு அங்கே எடுபட மாட்டேங்குது ஐயா. தேவைக்கு மட்டுமே நான் மற்றவர்களுக்கு பயனாளியாக இருக்கின்றேன், தேவை முடிந்தவுடனே என்னை தூக்கி வெளியே போட்டுறாங்க ஐயா. இப்படியான அமைப்பெல்லாம் என்று சனி பகவான் 12ஆம் இடத்துல அவர் அவயோகியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு பலாபலனை குறைத்து கொடுப்பார். ஆக தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மனச்சஞ்சலங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்காரவங்க பட வேண்டிய அவசியமே கிடையாது. கோடான கோடி மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் 7.5 சனியாக வந்துட்டா அத்தனை பேரும் அல்லையா கஷ்டப்படணும். ஒரு கிரகத்தினுடைய பேச்சை வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு பலனை நெகட்டிவாக சொல்வது அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தயவுசெய்து உங்களுக்கு மனபயத்தை தூண்டுகின்ற ஒரு காணொளிகளை எல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நியாயமான ஒன்று இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதான். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது தெய்வீகமானது, புனிதமானது. அந்த சாஸ்திரத்தை கரெக்டாக கடைப்பிடித்து ஒவ்வொரு கிரகமும் நமக்கு எந்த விதத்தில் நமக்கு நன்மைதிமைகளை வாரி வழங்கும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். ஆக இதே மேச ராசிக்கு மேச லக்னமாக இருந்தால் சனி பகவான் 10ஆம் அதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். அவர் பாதகாதிபதியாக செயல்படுவார். இப்போ மேசராசிக்கு சனி தசை நடந்தால் பாதக தசை, கண்டிப்பாக லாபத்தை அடைவது அப்படிங்கிறது சிரமம்தான். அது எதில்? தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வருமான ரீதியாக யாரை நம்பி பயணித்தாலும் நமக்கு ஆதாயம் இருக்காது அப்படிங்கிற அமைப்பு தான். பல வழிகளில் நம்ம செல்வத்தை இழக்கக்கூடிய அமைப்பில் இருப்போம் அப்படிங்கிறது தான். மற்றபடி அவரே யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் கவலை இல்லை. கருணநாதனாக இருந்தாலும் காப்பார். இப்படி தான் ஐயா ஜோதிட சாஸ்திரம் இருக்கின்றது. அதனால் சனி 12க்கு வந்துட்டார், 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, போட்டுருவார், கசக்கிடுவார், புழிஞ்சிருவார், தொங்க விட்டுருவார். இப்படியெல்லாம் பயமுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாதகங்களில் திதி சூனியங்களை பாருங்கள். ஒருவேளை சூனியாதிபதியாக சனி பகவான் வந்துட்டா 12ல் வந்தால் என்ன செய்வார், அதையும் நீங்கள் தெளிவாக ஆய்வு பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி அவரை பொறுத்த மட்டும் நல்லவங்களுக்கு நல்லவர் தான், கெட்டவருக்கு கெட்டவர் தான். நீ நல்லது பண்ணால் நல்லது உண்டு, கெட்டது பண்ணால் கெட்டது உண்டு. அப்போ முன்ஜென்ம கர்மவினை அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும்? இப்போ நாம் பிறந்து என்ன பலனை அனுபவிக்க காத்திருக்கின்றோம்? இப்படியாக நமக்கு பலாபலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால தான் அவரை நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வச்சுருக்குறாங்க. அப்போ தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. மற்றபடி உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவான் அவர் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வருவார். பொதுவாகவே லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மைகளை அதிகமாக செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் இந்த ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராகு பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். பலவிதமான நன்மைகளை அடைவதற்காக காத்திருக்கின்றோம் அப்படிங்கிறது தான். அப்போ 11ல் இருக்கிற ராகு செல்வ வளத்தை பெருக்குவார், தொட்டதெல்லாம் துலங்க வைப்பார். அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. அப்போ உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. எந்த விதத்திலையும் நம்ம ஆதாயத்தை பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான். அப்போ ஒருவேளை மேசராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பகவான் அவயோகியாக இருந்தும் கூட 12ல் இருந்தாலும்
அவர் கொஞ்சம் குறைபலன்களை கொடுத்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் நமக்கு நிறைவான பலனை கொடுப்பார் குருவினுடைய பார்வையில் இருப்பதால். அப்போ இந்த இடத்துல ராகு புனிதப்படுகிறார். அப்போ என்னையா விஷயம்? ராகு பகவான் எதையுமே டிஜிட்டலாக யோசிக்க வைப்பார். 10 ரூபா ஒருத்தருக்கு செலவழிக்கிறோம்னா அவர்கிட்ட இருந்து 20 ரூபா ஆதாயத்தை எதிர்பார்த்து செலவழிக்க வைப்பார். சும்மா சாதாரணமாலாம் விட்டுற மாட்டார். இது போவாங்க, 2 பேர் பேசிகிட்டே போவாங்க, ஒரு 4 பேர் பேசிகிட்டே இப்போ ஒரு டீ கடையில் சந்திக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு ராகு 11ல் இருக்கிறவராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பாக்கி இருக்கிற 3 பேர்த்துக்கு செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு எதை செஞ்சால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தான் செயல்படுவார். இல்லையா அந்த 3 பேர்கிட்டையே வாங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு அவர் போய் ஓரமாக நின்றுக்குருவார். அவர் தான் ராகு 11ல் இருக்கிறவர். இப்படி டெக்னிக்கலாக யோசனை பண்ணி செய்யக்கூடியவங்க. ஆதாயம் இருந்தால் மட்டுமே எதையும் செய்வோம், ஆதாயம் இல்லைன்னா எதையுமே செய்ய மாட்டோம். அப்போ அந்த அளவில் வந்து நமக்கு அதிபயங்கரமான உன்னதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் செயல்படுவார். குருவினுடைய பார்வையில் இருக்கின்றார். 5ஆம் இடத்தில் கேது பகவான். என்னையா விவரம்? 5ல் கேது இருந்தால் என்னையா செய்வார்? ஏதாவது கெடுபலன்களை கொடுத்துருவாரா? ஏதாவது வீணான பிரச்சனைகளை கொடுத்துருவாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும், குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள வைக்கும், அவ்வளோதான். கோயில் குளங்களுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற குலதெய்வத்தை மனசார வணங்கி வழிபடுறதே சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறதான் 5ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான். 5ல் கேது இருக்கின்ற போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்ய வைப்பார். அவங்களால கொஞ்சம் நிம்மதிகளை அதிகமாக சந்திக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்க வைக்கும். அந்த குழந்தை பிறப்புக்காக ஏங்க வைக்கும். அந்த புத்திர பாக்கியத்துக்காக நம்மளை ஏங்க வைப்பார். ஒரு சீக்கிரமாக புத்திர பாக்கியத்தை கொடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த கேது பகவான் செயல்படுவார். அதுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு தான். அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் எவ்வளோ வேணாலும் கொடுப்பார் ஐயா. எதிர்பாராத திடீர் தன செல்வங்கள் பணவரவு அப்படிங்கிறதெல்லாம் 11ல் இருக்கிற ராகு பகவான் கொடுக்கக்கூடியதான். பல சுபகாரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். நீண்ட தூர பயணங்களால் நல்லதொரு ஆதாயத்தெல்லாம் பெறுவோம். நம்ம ஆசைபாசைகள் அத்தனையும் நமக்கு நிறைவேறும். நம்ம என்ன வாங்கி அனுபவிக்க நினைக்கிறோமோ, வீட்டுக்கு தேவையான பொருட்களோ, நம்மளுடைய சொந்த தேவைக்கான பொருள்களோ அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகியதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ராகு பகவான் கொடுப்பார். தொழிலை பன்மடங்கு விரிவடைய வைப்பார். அதாவது எந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ணி செய்யணுமோ அந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ண வைப்பார். அபிவிருத்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடம் வந்து அபிவிருத்தி ஸ்தானம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூத்தோர்கள் இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டிமார்கள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அமைப்பிலெல்லாம் ராகு பகவான் செயல்படுவார். அதே மாதிரி அந்நிய மொழி பேசக்கூடிய, அந்நிய பாஷை பேசக்கூடிய நிறைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு நாள் பழக்கம்தான், ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. அப்போ மதபேதங்களை கடந்து நிறைய ஒரு ஒற்றுமைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். பெரிய அளவிலான திட்டங்கள் எல்லாம் தீட்டி கண்டிப்பாக அந்த திட்டங்கள் அப்படி நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. புரியுதுங்களா? நல்ல ஸ்திர சொத்துக்களெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும் ஐயா. அதனால் வந்து உங்களுக்கு 11ல் ராகு இருக்கிறது அப்படிங்கிற சிறப்பு தான். அப்போ விரய சனி காலம் சாதகமா பாதகமா, 7.5 சனி சாதகமா பாதகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாலும், இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷத்துலேயே சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்தவுடனே ராகு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இவர் 1.5 வருஷம் லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்புறம் ஒரு 1.5 வருஷம் தொழில் ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ ஒரு கிட்டத்தட்ட 36 மாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ராகு பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ சனி என்ன தான் நமக்கு கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்தாலும் இந்த ராகு பகவான் நம்மளை தூக்கி விட்டுருவார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது 7.5 சனியினுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க காத்திருக்கிறது. பாதகமான பலன்கள் குறைவு. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு கணபதி வழிபாடு, கணபதி ஹோமமெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் வந்து சண்டான கோபாலகிருஷ்ணன் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். கோபாலகிருஷ்ணன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாடு. அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. 5ல் கேது இருந்தால் இதுதான் முக்கியமான விஷயம். மனமும் வந்து வழிபடுங்க, எல்லா விஷயத்திலும் ஜெயிப்பீங்க. அப்போ மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக சாதகமான காலகட்டமே என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.